என்னோடய ஃப்ரிட்ஜ் பார்த்தீங்கன்னா எல்ஜியோடது. இது வந்து 360 லிட்டர் கெப்பாசிட்டி இருக்கிறது. இது வந்து டபுள் டோர் ஃப்ரிட்ஜு. இதுதான் நம்ம வந்து இன்றைக்கி வந்து டீப் க்ளீனிங் ப்ளஸ் ஆர்கனைசிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து லிக்விடு. நம்ம வந்து எப்படி க்ளீன் பண்ணுறது உள்ள ஃப்ரிட்ஜுக்குள்ளார அப்படிங்கிறதுக்கான லிக்விட் இது. ஓவராலாக நான் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஃப்ரிட்ஜெல்லாம் க்ளீன் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணிட்டேன். இந்த வீடியோவை நம்ம பார்க்கலாம் ஃபுல்லாக. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் ஆனந்தி பிரேம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃப்ரிட்ஜ் டீப் க்ளீனிங்கும் அதே மாதிரி ஆர்கனைசிங்கும் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்கிற எல்லா திங்ஸையும் நம்ம எடுத்து வெளியில் போடணும். ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு எல்லா இதுவும் எடுத்துடணும். அப்புறமா பார்த்திங்கன்னா அந்த ட்ரே இது எல்லாமே எடுத்து க்ளீன் பண்ணுறதுக்காக நான் பாத்ரூமில் போட்டு தான் க்ளீன் பண்ண முடியும். நம்ம ஷிங்க்கு வந்து ரொம்ப சின்னது. ஸோ அதனால் எல்லாமே நான் பாத்ரூமில் தான் போட்டிருக்கேன். இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. இதை கொண்டு போய் நம்ம பாத்ரூமில் வச்சு க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். அதுக்கப்புறமா இதுக்கான ஒரு லிக்விட் ஒன்று நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். அது பார்த்திங்கன்னா ஒரு கப்பில் ஃபுல்லாக தண்ணி எடுத்துக்கலாம். அதில் ப்ரில்லும் ஒரு ஹாஃப் லெமன் மட்டும் நம்ம பிழிஞ்சால் போதும். வேறு எந்த ஒரு கெமிக்கல் இதுவும் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா ஃப்ரிட்ஜுக்குள்ளே நம்ம ஃபுட்டு இதெல்லாமே நம்ம வைப்போம். அதனால் வந்துட்டு இந்த மாதிரி தான் நம்ம வெசல்ஸ் க்ளீன் பண்ணுற அந்த லிக்விட் ஊற்றினாலே போதும். அது எதுவாக இருந்தாலும் சரி, விம்மாக இருந்தாலும் சரி, ப்ரில்லாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி தான் ஒரு 2 தடவை ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த லிக்விட் போட்டு நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம பார்த்திங்கன்னா வேறு இன்னொரு நல்ல ஃப்ரெஷ் வாட்டர்லேயும் நம்ம வந்து தண்ணி போட்டு நல்லா இதை தொடச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா அது நீட்டாகிடும். தொடச்சி விட்டுட்டு நம்ம வந்து அதை பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் நேரத்துக்கு காய விட்டுடலாம். அப்போ வந்து அது ட்ரை ஆகிடும் ஃபுல்லாகவேவும். நம்ம ஃபஸ்ட்டு வந்து எப்போயுமே வந்து இந்த சைடில் பார்த்திங்கன்னா இந்த இதெல்லாம் வந்து நம்ம க்ளீன் பண்ணவே மாட்டோம். அதுதான் நல்லா க்ளீன் பண்ணி எடுக்கணும். டீப் க்ளீனிங் அப்படின்னாலே வந்து அந்த சைடில் இருக்க அந்த பெல்ட்டெல்லாம் க்ளீன் பண்ணுறது தான். அதில் தான் வந்து நமக்கு வந்து நிறைய அந்த பூச்சியெல்லாம் வர்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் ஆகிடும். இந்த மாதிரி தான் அதே மாதிரி தான் நம்ம ஃப்ரீசரும் பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கிற எல்லா திங்ஸையும் எடுத்து வச்சுட்டு சேம் அதே லிக்விட் போட்டே தான் ஃபுல்லாக நான் வந்து க்ளீன் பண்ணுவேன். என்னோடது வந்து பார்த்திங்கன்னா டூவல் ஃப்ரிட்ஜு. மேலே இருக்கிற ஃப்ரீசரையும் பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜாகவே நம்ம யூஸ் பண்ணலாம். ஏதாவது ஃபங்க்ஷன் டைம்லலாம் நமக்கு நிறையா திங்ஸ் இருந்தது அப்படின்னா அதையும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃப்ரிட்ஜாக நம்ம பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு அதில் ஃபெசிலிட்டி இருக்குது. எனக்கு இந்த ஃப்ரிட்ஜ் பார்த்திங்கன்னா நான் 4 வருஷமாக நான் வந்து இது யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வெளியில் உள்ளெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வெளியில் பார்த்திங்கன்னா அந்த லைசால் கிச்சன் க்ளீனர் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக அந்த ஆயில் இதெல்லாம் பிஸ்கெல்லாம் ரொம்ப போகும். நீங்கள் வேணால் யூஸ் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடு அந்த க்ளீனர் யூஸ் பண்ணுறது. அதே மாதிரி எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னம்னா அது பார்த்திங்கன்னா மேலே கை வச்சு வச்சு நமக்கு ஒரு மாதிரி ஆயிருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா நம்ம சூப்பராக இதை ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு நம்ம துடைச்சோம் அப்படின்னா ஒரு நல்ல ஒரு பனியன் கிளாத் அப்படி இல்லை அப்படின்னா இந்த ஃபைபர் கிளாத்து அதெல்லாம் இருந்ததுன்னா துடைச்சி வச்சுக்கலாம். எப்படி இருக்குது பாருங்கள். ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் டீப் க்ளீனிங் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். மார்னிங்கே பார்த்திங்கன்னா நம்ம மத்தியானம் லஞ்ச் எல்லாமே செஞ்சு வச்சுட்டு தான் இந்த வேலையை நான் தொடங்கினேன். கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 2-3 மணி நேரம் ஆயிடுச்சு எனக்கு என்னோடய ஃப்ரிட்ஜை வந்து க்ளீன் பண்ணி நீட் பண்ணி எடுத்து வைக்கிறதுக்குள்ளார. அந்தளவுக்கு வந்து ரொம்ப டர்ட்டி ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 1 இயர் பக்கமே இருக்கும் நான் டீப் க்ளீன் பண்ணி. அதனால் வந்து ரொம்ப ஃபுல்லாக எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு நீட் பண்ணி வச்சுட்டு உட்காண்ட்ருந்தேன். இந்த ஃப்ரிட்ஜில் பார்த்திங்கன்னா கீழே வந்து 2 வீல் மட்டும்தான் இருக்கும் பேக் சைடு. அதனால் வந்து நம்ம லைட்டாக மூவ் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம கீழேயும் பார்த்திங்கன்னா பேக் சைடும் அதெல்லாமே வந்து க்ளீன் பண்ண வேண்டியது இருந்தது. அதெல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா க்ளீன் பண்ணி எல்லாமே எடுத்தாச்சு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பேக் சைடில் பார்த்திங்கன்னா அந்த ஹோல் ஒன்று இருக்கும். எவ்வளோ டஸ்ட் இருக்குது பாருங்கள். ஒரு 1 இயர் இருக்கும் நான் இதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி. அந்த கீழே இருக்க அந்த ஹோலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தூசியெல்லாம் போய் அடைச்சிருந்தது அப்படின்னா நமக்கு கூலிங் இது வந்து பர்பஸ் வந்து ரொம்ப கம்மியாயிடும். ஸோ அதை மட்டும் நம்ம நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துடணும். முடிஞ்சால் வேக்யூம் போட்டிங்கன்னா கூட அந்த இடம் தான் வேக்யூம் போட்டிங்கன்னா கூட சூப்பராக போயிடும். அதனால் நான் வந்து பேக் சைடு வந்து ரொம்ப நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சேன். க்ளீன் பண்ணிவிட்டு அதே மாதிரி தான் அதே லைசால் போட்டு தான் நான் க்ளீன் பண்ணேன். அவ்வளோ பளிச்சுன்னு ஆயிடுச்சு என்னோடய ஃப்ரிட்ஜு. 4 இயர்ஸ் யூஸ் பண்ண மாதிரியே இல்லை, புது ஃப்ரிட்ஜ் மாதிரி இருந்தது என்னோடய ஃப்ரிட்ஜு. அந்தளவுக்கு நான் ரொம்ப நீட் பண்ணி வச்சாச்சு. இந்த கீழ்ப்பகுதி தான் ரொம்ப நல்லா நம்ம க்ளீன் பண்ண வேண்டியது இருக்கும். எப்பயுமேவும் க்ளீன் பண்ணிவிட்டு ஃபுல்லாக வந்து நான் வந்து நீட் பண்ணியாச்சு. ஃப்ரிட்ஜ் வைக்கிற இடத்தையும் பார்த்திங்கன்னா நல்லா இதெல்லாம் போட்டு க்ளீன் பண்ணியாச்சு. பாருங்கள், அந்த இடமே வந்து ரொம்ப நீட் பண்ணியாச்சு.
ஃப்ரீசர் பாருங்கள் நல்லா க்ளீன் பண்ணதுக்கப்புறமா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி தான் எல்லா திங்ஸும் அந்த யூஸ் பண்ண போக மீதி இருக்கிற பாக்கெட்ஸ் எல்லாம் ஒரு பெரிய டப்பாக்குள்ளே போட்டு தான் நான் அது மேலே வச்சுருக்கேன். அது நமக்கு எடுக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸி. அப்படியே எடுத்து நம்ம என்ன உள்ளே வேணுமோ அதுலேருந்து பருப்பு அந்த மாதிரி பூச்சியெல்லாம் பிடிக்கும்ல, அதை மட்டும்தான் நான் அதுக்குள்ளார வச்சுருப்பேன். எடுக்கிறது ரொம்ப நமக்கு ஈஸி. அதனால் வந்து எனக்கு இந்த டப்பாக்குள்ளே வைக்கிறது ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா சரி நம்ம பால் வந்து ஃபஸ்ட்டு எப்போயுமே உள்ளே வச்சிடணும். இப்போ நான் ஃப்ரிட்ஜு ஆன் பண்ணியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அந்த கழுவுன எல்லாத்தையுமே வந்து நான் பால்கனியில் தான் வச்சுருந்தேன். கொஞ்சம் நேரம் நல்லா ஒரு 2 மணி நேரம் காயட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அது நல்லா காஞ்சிட்ருக்குது. அப்படியே வந்து என்னோடய பால்கனி வியூவும் பார்த்துட்டிங்க நீங்கள். இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து லெமன் பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ண போக லெமன் இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சோம்னா நமக்கு உள்ளுக்குள்ளார எந்த ஒரு பேட் ஸ்மெல்லும் வராது. இப்போ பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜ் ஆன் பண்ணிட்டேன். ஆன் பண்ணிவிட்டு பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ட்ரே போட்டு நம்ம அந்த மில்க் ஐட்டம்ஸ் எல்லாமே வச்சோம் அப்படின்னா அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து நமக்கு க்ளீனாகவே இருக்கும். எப்பயுமே வந்து இதாகாது, டஸ்ட் ஆகாது. இந்த மாதிரி முட்டை வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி ஒரு ட்ரே இருக்குது, இதில் வச்சு நான் உள்ளே வச்சுடுவேன். இதே மாதிரி தான் இப்போ வந்து நம்மளோட எல்லாமே காஞ்சிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 2 ஹவர்ஸ் வந்து நான் நல்லா வெயிலில் வச்சுட்டேன். அந்த டைம் தான் எனக்கு வந்து வெயில் வரும் மத்தியான டைமில். அப்போ வந்து இதை தூக்கி இப்போ வந்து நம்ம எல்லாத்தையும் மாட்டிடலாம் ஃப்ரிட்ஜுக்குள்ளார. மாட்டிட்டு பாருங்கள், அந்த கவர் எல்லாமே போட்டோம் அப்படின்னோம்னா நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஏதாவது கொட்டுச்சுன்னா கூட நம்ம அந்த இதை மட்டும் எடுத்து நம்ம அப்படியே சீக்கிரமாக வந்து அதை துடைச்சி நம்ம வச்சுக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த மாதிரி தான் நான் எல்லாமே வந்து க்ளீன் பண்ணி இப்படி தான் வச்சுருப்பேன் எப்பயுமேவும். மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ நம்ம வந்து கொட்டுறதெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும், எப்பயுமே மெயின்டைன் ஆகும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் நான் வந்து ஆர்கனைசிங் அப்படிங்கிறது வந்து அவங்கவுங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். பட் நான் எப்படி பண்ணினேன் அப்படிங்கிறத மட்டும்தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். நமக்கு தக்காளி எப்பயுமே நிறைய வேணும். அதனால் பெரிய டப்பாக்குள்ளே நிறைய தக்காளி கழுவி அதுக்குள்ளே வச்சுருவேன். மாவும் என்னோடதில் எப்பயுமே இருக்கும். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம பாக்கெட்ஸ் எல்லாம் வந்து ஓப்பன் பண்ண மசாலா தூள் இதெல்லாமே அதில் வச்சுருப்பேன் ஒரு ட்ரேக்குள்ளார ஃபுல்லாக. இதில் பார்த்திங்கன்னா ஜாமு, அதுக்கப்புறமா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு இதெல்லாம் நமக்கு ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுறதுக்கான ஒரு ட்ரே தான் அது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம கறி லீவ்ஸு, கொத்தமல்லி அதெல்லாம் வச்சுருக்கு. இதெல்லாம் லெஃப்ட் ஓவர் சட்னி அதெல்லாம் வச்சுருப்பேன். இது முன்னாடியே இருந்தால் தான் நம்ம எடுக்க முடியும். அப்படி இல்லை அப்படின்னா பார்த்திங்கன்னா நம்ம உள்ளே போயிடுச்சு அப்படின்னா நம்மளால் அது எடுக்கவே முடியாது, யூஸ் பண்ணவே முடியாது. அது அப்புறமா நம்ம கீழே தான் போட வேண்டியது இருக்கும். இந்த பால் வைக்கிற இடம்லாம் பார்த்திங்கன்னா எப்பயுமே வந்து நீட்டாக வச்சுருக்கணும் நம்ம. அதனால தான் ஒரு ட்ரே போட்டு தான் நான் வச்சுருப்பேன். மில்க் ஐட்டம்ஸ் எல்லாமே, இந்த பன்னீர் இதெல்லாமே அங்கே தான் வைப்பேன். ஓவராலாக பாருங்கள், நம்ம வந்து எல்லாமே வச்சாச்சு. என்கிட்ட அந்த டைமில் வெஜிடபிள்ஸ் எதுவுமே கிடையாது. அதனால தான் க்ளீன் பண்ணுறதுக்காக வச்சுருந்தேன். இந்த ஸ்வீட் கார்ன் மட்டும்தான், பேபி கார்ன் மட்டும்தான் என்கிட்ட இருந்தது. அதை மட்டும் நான் தூக்கி உள்ளே வச்சிட்டேன். அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸு இதெல்லாம் தான் நான் வந்து அதில் சேவ் பண்ணுவேன். அந்த இடத்துல மாய்ஸ்டரிங் அவ்வளோ இருக்காது. அதனால் வந்து அந்த இடத்துல சேவ் பண்ணோம் அப்படின்னோம்னா ரொம்ப நாளைக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஓவராலாக பாருங்கள், நம்ம இதெல்லாமே இப்படி தான் நான் வச்சுருக்கேன். சட்னிஸ், தொக்கு இதெல்லாமே இந்த சைடு எல்லாமே வச்சுருக்கேன். ஒரு சின்ன ஒரு இடத்துல மட்டும் பார்த்திங்கன்னா நம்ம மெடிசன்ஸ் வைக்கிறதுக்காக அந்த இடம் வச்சுருக்கேன். இப்போ ஃப்ரீசர் பார்க்கலாம். ஃப்ரீசர் பாருங்கள், ஓவராலாக சூப்பராக இந்த மாதிரி வச்சாச்சு. இந்த சைடில் பார்த்திங்கன்னா, சைடு டோரில் பார்த்திங்கன்னா நான் ஃபுல்லாக மாவு ஐட்டம்ஸ் தான் எல்லாமே வச்சுருக்கேன். ஒவ்வொரு டப்பாவில் கஸ்தூரி மேத்தி, மைதா, ரைஸ் ஃப்ளாரு, அதுக்கப்புறம் கார்ன் ஃப்ளாரு இதெல்லாமே வச்சுருக்குது. இந்த சைடு பாருங்கள், தொக்கு இதெல்லாமே வச்சுருக்குது. சோயா சாஸ் அந்த மாதிரி எல்லாமே வச்சுருப்பேன் நான். இவ்வளோ தான் என்னோடது. நான் ரொம்ப என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் நீட் பண்ணி சூப்பராக வச்சுட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து மோட்டிவேஷனாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் போடுங்க. கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.